நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இப்போதான் நம்முடைய வீடியோக்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நம்முடைய பதிவுகளை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நாளில் இளம் தலைமுறையினர் அதிகமாக மரணத்தை தழுவுறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருதய அடைப்பு தாங்க. இந்த இருதய அடைப்பை 6 வேளை மருந்து, அதாவது 3 நாட்களில் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியுங்க. அது எப்படியாற்பட்ட நபராக இருந்தாலும் சரி. இல்லை ரொம்ப சிவியராக பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, ஒரு நாளில் 2 வேளை மருந்தில் அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு விடுற சிரமத்திலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வர முடியும். இதற்கான மருத்துவ முறைகளை நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ பதிவுகளில் கொடுத்துருக்குறோம். இப்போ குறிப்பாக நேயர்களுக்கு எங்களுக்கு என்ன மாதிரி பிளாக் இருக்குன்னே தெரியறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய அதில் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இப்போ குறிப்பாக பார்க்குறோம், ஒரு நபருக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் லெவலை அதிகமாக இருக்கிறத குறைக்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே வீடியோ பதிவுகள் கொடுத்துருக்குறோம். குறிப்பாக அதை பார்க்குறோம். பூண்டு, மருதம்பட்டை, பட்டை, அதாவது எலுமிச்சப்பழ சாறு, இதை எடுத்து தயாரிக்கப்பட்ட கேப்சூல் வடிவில் இருக்கக்கூடிய இந்த மாத்திரைகளை நம்ம கொடுக்குறோம். இதை பார்க்கும்போது காலையில் ஒரு மாத்திரை, இரவு ஒரு மாத்திரை, சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை போட்டுக்கிட்டா அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் லெவலும் குறையுங்க. அது மாத்திரமல்ல, ஒரு மாதத்தில் மினிமம் 1.5 kg 2 kg அல்லது 3 kg வரைக்கும் உடல் எடை குறையும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இது பேசிக் மருந்து. இதை நீங்களே உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி நீங்கள் உபயோகப்படுத்த முடியுங்க. இதை பார்த்தீங்கன்னா உபயோகப்படுத்தி நிறைய பேர் பயன்பெற்றிருக்கீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் நேயர்களே, இப்போ ஹார்ட்டுடைய வால்வு ரொம்ப தின்னாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஹார்ட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா கடினத்தன்மையாக கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த நபர்களுக்கு இதோட கூட நம்ம என்ன எக்ஸஸாக சேர்த்துறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியுங்க, வெண்தாமரை பூ. அந்த வெண்தாமரை பூவை இதோட ஆட் பண்ணி இந்த மாதிரி பொட்டலங்களாக நம்ம பார்த்திங்கன்னா மருந்துகளாக நம்ம கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஒரு பொட்டலம், சரியா? இந்த மாதிரி ஒயிட் கலர் கவரில் இப்படி ஒரு பொட்டலமாக நம்ம என்ன பண்ணுறோங்க, ரெடி பண்ணி கொடுக்குறோம். இந்த பொட்டலத்தை காலையில் ஒரு நபர் இப்போது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு மினிமம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பொட்டலத்தில் இருக்கக்கூடியதை உள்ளங்கையில் கொட்டி அதில் பார்க்குறோம் நேயர்களே, சுகர் இல்லை அப்படின்னு சொன்னால் தேன் கலந்து சப்பி சாப்பிட்டுட்டு ஒரு 50 ml சுடுதண்ணி குடிச்சிக்கலாம். இதே மெத்தட் இப்படி மாலை வேளையில் பின்பற்றலாம். இப்போ நம்ம பார்க்குறோம், இதை தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா மொரமொறுப்பு தன்மையாக இருக்கலாம், கடினமான தன்மையாக இருக்கக்கூடியது சரியாகும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இதில் நேயர்களே, 3வது ஹார்ட்டில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு பார்க்குறோம் ஹார்ட்டில், அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால கொழுப்புனால ஹார்ட்டில் பிளாக் ஏற்படுது. அதே போல் நம்ம பார்க்குறோம், உப்புனால ஹார்ட்டில் பிளாக் ஏற்படுது, சோடியம்னால ஹார்ட்டில் பிளாக் ஏற்படுது. இந்த மாதிரி 3 வகையான பிளாக் ஹார்ட்டில் இருக்குது. இப்போ ஹார்ட்டுக்கு நமக்கு 3 வால்வு தான் இருக்குது. அந்த 3 வால்வில் உட்புறத்தில் பார்க்கும்போது நிறைய கிளைகள் போகுது. அதில் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு 100% அடைப்பு இருக்குது, 90% அடைப்பு இருக்குது, 80%, 70% இந்த மாதிரி அடைப்புகள் இருக்குது. இப்படி அடைப்புகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நேயர்களே அவர்களுக்கு பார்க்குறோம், இதயம் குத்துற மாதிரி அந்த ஃபீல் பண்ணுவாங்க. கீழ் தகவடை பகுதி அதிகமாக வலிக்கும். வேகமாக நடந்தாங்க, ஏதாவது வெயிட் தூக்குனாங்கன்னா அதிகமாக மூச்சு வாங்கும். அது மட்டும் இல்லை, அடிக்கடி வேர்த்துரும். 1 நிமிடம் தன்னிலை மறந்து மயக்க நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இது எல்லாமே இதய பிரச்சனைக்குரிய அறிகுறிகள் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, ஹார்ட்டில் அடைப்புக்குரிய அறிகுறிகள்னு பார்க்குறோம். சரி, இந்த ஹார்ட் அடைப்பு எத்தனை % இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கி 2 வகையான ஆஞ்சியோ இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு நபர் ஆஞ்சியோ பண்ணி, அதாவது அரசு மருத்துவமனையில் இருக்கலாம், இல்லை ப்ரைவேட்லேயே இருக்கலாம், போய் ஒரு நபர் ஆஞ்சியோ பண்ணுறாங்கன்னா மினிமம் அவர்களுக்கு ஒரு 15,000 17,000 வரையும் செலவாகும். அதுவே அரசு மருத்துவமனையில் செலவு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 500 ஒரு 1000 அளவுக்கு செலவாகும். இப்போது இந்த ஆஞ்சியோ பண்ணாங்கன்னா இந்த ஆஞ்சியோவில் நமக்கு தெளிவாக அவர்களுக்கு என்ன அடைப்பு இருக்குது,
அது மட்டும் இல்லை எத்தனை பர்சன்டேஜ் அடைப்பு இருக்குன்றதை தெரிஞ்சுக்க முடியும். சரி, இதுக்கு மாற்று வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சிடி ஆஞ்சியோன்னு ஒரு ஆஞ்சியோ இருக்குது. இந்த ஆஞ்சியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷினில் பண்ணுறது. அப்போ அந்த மிஷினில் பண்ணும்போதும் இந்த ஆஞ்சியோ பண்ணாங்கன்னா கூட இந்த ஆஞ்சியோவில் அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அடைப்புகளை கண்டுபிடிக்க முடியும். அதாவது நமக்கு நரம்பு வழியாக செலுத்துகிற ஆஞ்சியோ பண்ணக்கூடிய நபர்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சிடி ஆஞ்சியோ பண்ணி பார்க்கக்கூடிய நபர்கள் பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தான் அங்கே ஹார்ட்டில் எந்த மாதிரி ஒரு அடைப்பு இருக்குது, என்ன அடைப்பு இருக்குன்றதை தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ அடைப்பு இருக்கிற நபர்களுக்கு என்ன மருத்துவ முறைகள் நம்ம பின்பற்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ நம்ம ஏற்கனவே வீடியோ பதிவுகளை சொன்ன மாதிரி இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய நபர்களுக்கிலிருந்து அடுத்த ஒரு கட்டம், மூன்றாவது கட்டம் தான் வந்து அடைப்பு. இந்த அடைப்புக்குரிய நபர்களுக்கு இப்போ நம்ம பார்க்குறோம், அதே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பேப்பரில் இதே போல தான் வந்து பார்த்திங்கன்னா மருந்துகள் இருக்கும். இந்த மருந்துகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் இதில் வந்து பார்க்குறோம், நமக்கு பூண்டு, அதே போல் மருதம்பட்டை, பட்டை, லெமன் சாறு, வெண்தாமரை பூ, அது மட்டும் இல்லை ஒரு சில பற்பங்கள் இதில் ஆட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடைப்புகள் சரியாகணும்னா அந்த பற்பங்கள் இருந்தால் தான் அந்த அடைப்புகள் சரியாகும். இப்போது நம்ம பார்க்குறோம், குறிப்பாக வந்து பார்க்கும்போது இந்த அடைப்புகள் ஹார்ட்டில் மட்டும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மூளைக்கு போகிற நரம்புகளில் அடைப்பு இருக்கும், மூளையில் அடைப்புகள் இருக்கும். அப்போது மூளையில் இரத்த குழாய் அடைப்புகள் இருக்கக்கூடிய நபர்களும் கூட இந்த மருந்தை என்ன பண்ணலாங்க, உபயோகப்படுத்தலாம். இதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு 62 பேக்கெட்டில் மருந்துகளாக வரும். இந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடிய மருந்துகளை நாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளங்கையில் என்ன பண்ணுறோம்னா இப்படி கொட்டுறோம். உள்ளங்கையில் கொட்டி இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுகர் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நல்லெண்ணெய் வாங்கிக்கலாம் அல்லது பசுமாட்டு நெய் வாங்கிக்கலாம். சுகர் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேன் என்ன பண்ணலாங்க, தேன் வாங்கிக்கலாம். இப்போ தேன் வாங்கி அந்த தேனை வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டு அவங்க எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ நம்ம கையில் நல்லெண்ணெய் இருக்குது, அந்த நல்லெண்ணெய் தான் நம்ம விட்டுருக்கோம். இப்போ நல்லெண்ணெய் விட்டதை நம்ம பாருங்கள் நன்றாக குழக்கிறோம். இப்போ நன்றாக குழப்பிட்டோம். இப்போ குழப்பு வந்து பார்க்குறீங்கன்னா இப்படி இருக்குது, சரியா? இப்போ இந்த நல்லெண்ணெய் இது வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். நீங்கள் கேள்விகள் கேட்கலாம், அந்த நல்லெண்ணெய் எடுக்கிறதுனால கொலஸ்ட்ரால் லெவல் வராதான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வராதுங்க. இது வந்து கொலஸ்ட்ராலை வந்து பார்த்தீங்கன்னா கரைக்கக்கூடிய தன்மை கொண்டது. அது மட்டும் இல்லை, பசுமாட்டு நெய் அதையும் நம்ம உருக்கி எடுத்த நெய்யை இப்படி எடுத்துக்கலாம். எடுத்து இப்படி நன்றாக கலந்து இப்படி சப்பி என்ன பண்ணிக்கலாங்க, இப்போ சப்பி சாப்பிட்டுட்டோம். ரொம்ப இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் வந்து பார்க்கும்போது நம்ம அடைப்புகளை கரைக்கக்கூடிய தன்மை இதில் ஒரு நேரத்தில் எடுக்கும்போதே நம்மளுக்கு மூச்சு விடுற கஷ்டங்கள் ரிலீஃப் ஆகும். உடனடியாக இது மாற்றங்கள் தெரியும். அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு ஒரு 50 ml அளவுக்கு சுடுதண்ணி குடிச்சிக்கலாம். இப்படி சுடுதண்ணி குடிச்சிட்டு அவங்க ரெகுலராக ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாள் 2 வேளை மருந்தில் மாற்றங்கள் தெரியும். ஒரு சிலருக்கு 3 நாள் 6 வேளை மருந்தில் நேயர்களே மாற்றங்கள் தெரியும் உடலில். சரியாகாது. தொடர்ந்து நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ முறைகளை பயன்படுத்தும் போது மட்டும்தான் இதிலேருந்து சரியாக முடியும். நேயர்களே, கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம், மூளையில் அடைப்பு இருந்த நபர்கள், அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா, ஒரு 55 வயது அம்மா, அவங்க 6 மாதங்கள் அளவு இப்போ ஃபாலோ பண்ணி இப்போ அந்த மூளையில் இருந்த அடைப்பு சரியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஹார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 அடைப்புகள் கால்சியம் அடைப்பு, 5 அடைப்புகள் சோடியம் அடைப்பு, 9 அடைப்புகள் கொழுப்படைப்பு இருந்த நபர்கள் எல்லாம் சுகமாக இருக்கிறாங்க. அந்த வீடியோ பதிவுகளெல்லாம் நம்ம தொடர்ந்து கொடுக்குறோம், அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த எளிமையான மருத்துவ முறையை நீங்கள் கம்பல்சரி பின்பற்றுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எளிமையான மருத்துவ முறைகள், அவங்களுக்கு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி மருந்துகளை நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல, உடனடியாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா மருந்துகள் வந்து சித்தாவில் எடுக்காமல் இல்லை மற்ற மருத்துவ முறைகளை பின்பற்றி போயிட்டு அவங்க தொடர்ச்சியாக அந்த மருத்துவ முறைகளை எடுத்தால் பரவாயில்ல, ஆனால் எடுக்காமல் நிறைய பேர் மரித்து போகிறாங்க. ஏன்னா இந்த சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நல்ல ஒரு தீர்வுகள் உண்டு. நீங்கள் நம்பி வாங்க, கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நேயர்களே. இதை எடுத்து நிறைய நபர்கள் பயன்பெற்றிருக்காங்க. உங்கள் வீட்டில் யாராவது இந்த இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஏதாவது இந்த இருதயம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் நம்மளை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு ஆலோசனை கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லை நேயர்களே, இங்கே நம்ம வந்து பார்க்குறோம், நம்ம
ஃபர்ஸ்ட்டில் கொடுத்த வீடியோக்களை நம்ம சொல்லியிருக்கிறோம், இலவசமாக நாங்கள் என்ன பண்ணுறோங்க மருந்துகளை கொடுக்குறோன்னு சொல்லி. அப்போது நிறைய நபர்கள் நம்மகிட்ட இலவசமாக பயன்பெற்று இருக்காங்க. ஆனால் இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியறதில்லைன்னா, அந்த இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே இல்லாதப்பட்ட நபர்கள் ஒரு சிலர் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் என்ன பண்ணுறோங்க குறைத்து கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மருத்துவ முறைகளை கொடுத்து நம்ம உதவி செய்கிறோம். நீங்களும் பயன்பெறுங்க. உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகங்கள் இருந்தால் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.